மறைந்த தமிழ் திரையுலகின் படைப்பாளிகள் இயக்குனர் பாரதி ராஜா சாருக்கும் பாக்கியராஜ் சாருக்கும் ஒரு புகழ் வணக்கம் செலுத்துகிற மாதிரி ஒரு மிக சிறப்பான ஒரு விழாவை நடத்தி தமிழ் திரையுலகுக்கு அவங்க என்னென்னலாம் சிறப்பான உதவிகளை செய்தாங்க, தமிழ் திரைப்படத்துறை வளர்ச்சி அடைவதற்கு அவங்க இருவருடைய பங்கு என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நிறுவனங்கிறதுக்காகத்தான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இது முதல்ல பாரதி ராஜா சார் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு ஒரு விழா நடத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணி இந்த விழாவை ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். அதாவது ஆலமர வேருக்கு விழுதுகள் எடுக்கும் விழா அப்படின்னு அவரோட இருந்து அவரோட உதவியாளராக இருந்து அவர் வழியில் உதவியாளராக இயக்குநராக மலர்ந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா நடக்கும்னு நினச்சோம். அது திடீர்னு அவர் உடல்நிலை சரியில்லை, அவர் ஒரு நாள் மேடையில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததால் அவர் சரியான பிறகு கொஞ்சம் பண்ணலான்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். அது நடைபெற முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவர் மறைந்த உடனே அவர் மறையறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாருக்கிட்டுமே இயக்குனர் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு விருந்து மாதிரி வச்சார். எல்லாருக்கும் எல்லாரும் இணைச்சு ஒரு நாள் ஒரு டின்னர் வச்சார். அவர் சொன்னார், அப்போ நான் இல்லாலும் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அந்த இடத்துல தான் என்னை நீங்கள் அடக்கம் பண்ணணும். அது எனக்கு ஒரு மண்டபம் மாதிரி நான் கட்ட போகிறேன். அவரே சொன்னார், நான் கட்ட போகிறேன், அதில் என்னுடைய படங்கள் என்னுடைய பாடல்கள் எல்லாம் அதில் போயிட்டே இருக்கணும். நான் அங்கே தான்டா இருப்பேன், நீங்கள் எல்லாம் அங்கே என்னை பார்க்கணும். அதான் அது அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில், கொடைக்கானல் போகிற வழியில் அந்த இடம் இருக்குது, ஒரு 10 ஏக்கர் வாங்கியிருக்கேன், அங்கே தான் நான் கட்ட போகிறேன், என்னுடைய கடைசி இது நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அது அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி, நானும் சித்ரா சார், ரத்னகுமார், ராதிகா, பாக்கியராஜ் சார் இவங்க எல்லாம் உட்காந்து பேசி அவருக்கான அந்த ஒரு விழா எடுக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். திடீர்னு அது முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே பாக்கியராஜ் சார் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது எப்படி பண்ணுறது, என்ன அது பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பார்த்திபன் சார் பாக்கியராஜ் சாருக்கும் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம், இல்லை தனித்தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சு இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்போ தமிழ் குமரன் சார், ராதாகிருஷ்ணன், கதிரேசன் எல்லாரையும் நாங்கள் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அப்படியே யார் யாரெல்லாம் அதில் சேர்ந்து நாங்களே பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணலாம். ஏன்னா இப்போ போய் யாரையும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்து ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸு, நடிகர் சங்கம், அதுபோல் ஃபெப்சி, அப்புறம் டைரக்டர்ஸ் யூனியன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இறங்கணும். இப்போ அது ஒரு சரியான திட்டமிடுதலோட இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக, இந்த 2 பேரும் தமிழ் சினிமாவுக்கு என்ன முக்கியமான பங்காற்றினாங்க, எப்படி இருந்த சினிமாவுக்கு இன்றைக்கி ஒரு சினிமா இந்திய அளவில் அல்லது உலக அளவில் வளர்கிறதுக்கு இந்த 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற அளவு நினைவஞ்சலி மாதிரி இல்லாமல் இது ஒரு அடையாளமான நிகழ்ச்சி, இந்த 2 படைப்பாளிகளுக்கும் ஒரு அடையாளமான நிகழ்ச்சியாக இருக்கணுங்க தான் நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த நிகழ்ச்சியை வர்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் நடத்துறதுக்கான முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது காலை 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்குமான ஒரு நிகழ்ச்சி அது. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய சவுத் இந்தியாவில் இருக்கிற அவங்களால உருவாக்கப்பட்ட இல்லை அவங்க படங்களில் நடித்த கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாருமே அது மேடையில் ஒருங்கிணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கணும்னு தமிழக முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவங்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். அதுபோல் நம்ம ஐஎன்பி மினிஸ்டர் நம்ம ராஜ்மோகன் சாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். அதில் ரஜினி சார், கமல் சார் கலந்துக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாசர் சார் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கடிதம் அமைச்சிருக்காரு. அதுபோல் இயக்குனர் சங்கத்திலேருந்து எல்லா இயக்குநர்களும் இதை கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம். எல்லாருமே அது நிச்சயமாக இன்றைக்கி நாங்கள் கலந்துக்கிறோம். ஷூட்டிங் இருந்தால் கூட நாங்கள் ஷூட்டிங் நிறுத்திட்டு அவங்க 2 பேருக்காக நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் உறுதி கொடுத்துருக்காங்க.